குகன் ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். மூஷிக வாகன மோதக ஹஸ்த சாமர கர்ண விளம்பித சுத்ர வாமன ரூப மகேஸ்வர புத்திர விக்ன விநாயக பாத நமஸ்தே. வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் அமலரால் நூக்குண்டாம் மீனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மகிழ் நடத்து குகன் வேலை. ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிப்பெயச்ச ராகவே கேதவே நமோ நமக. இன்றைய பஞ்சாங்கம் இன்று 25/11/2025 செவ்வாய்க்கிழமை, கார்த்திகை மாதம் 9ஆம் நாள், ஸ்ரீ விசுவாவசு ஆண்டு. நல்ல நேரம் காலை 8:15 முதல் 9 மணி வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை, இரவு 7:30 முதல் 8:30 வரை. ராகு காலம் பிற்பகல் 3 முதல் 4:30 வரை. யமகண்டம் காலை 9 முதல் 10:30 வரை. குளிகை மதியம் 12 முதல் 1:30 வரை. சூலம் வடக்கு, பரிகாரம் பால். சூரிய உதயம் காலை 6:15க்கு. கரணன் 7:30 முதல் 9 மணி வரை. திதி இன்று இரவு 8:07 வரை பஞ்சமி, பின்பு சஷ்டி. நட்சத்திரம் இன்று இரவு 9:56 வரை உத்திராடம், பின்பு திருவோணம். நாமயோகம் இன்று காலை 11:19 வரை கண்டம், பின்பு விருத்தி. கரணம் இன்று காலை 7:45 வரை பவம், பின்பு இரவு 8:07 வரை பாலவம், பின்பு கௌலவம். அமிர்தாதி யோகம் இன்று காலை 6:14 வரை மரண யோகம், பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமமுடைய நட்சத்திரம் இன்று இரவு 9:56 வரை மிருகசீரிடம், பின்பு திருவாதிரை. நேத்திரம் இன்று முழுவதும் ஒரு கண். ஜீவன் இன்று முழுவதும் அரை வாழ்க்கை. சந்திராஷ்டமமுடைய ராசி மிதுன ராசி. இரவு 9:56 வரையில் மிருகசிரீஷ நட்சத்திரம். 9:57 முதல் திருவாதிரை நட்சத்திரம் முதல் பாதத்தில் உள்ளவர்களுக்கு சந்திராஷ்டமம் தொடங்கும். இன்றைய நாளுக்கான வழிபாடு ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபட நன்மை உண்டாக்கும். இந்த நாள் எதற்கெல்லாம் சிறப்பு? சாந்தி பூஜைகள் செய்வதற்கு உகந்த நாள், அபிஷேகம் செய்வதற்கு ஏற்ற நாள், நந்தவனம் அமைக்க நல்ல நாள், கடன்களை அடைக்க சிறந்த நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. மாலை 3:37 முதல் 5:19 வரை மேஷ லக்னம். 5:20 முதல் 7:11 வரை ரிஷப லக்னம். இரவு 7:12 முதல் 9:27 வரை மிதுன லக்னம். 9:28 முதல் 11:29 வரை கடக லக்னம். இரவு 11:30 முதல் 1:36 வரை சிம்ம லக்னம். 1:37 முதல் 3:36 வரை காலை கன்னி லக்னம். 3:37 முதல் 5:31 வரை துலாம் லக்னம். 5:37 முதல் 7:43 வரை விருச்சக லக்னம். 7:44 முதல் 9:55 வரை தனுசு லக்னம். 9:56 முதல் மதியம் 12:01 வரை மகர லக்னம். 12:02 முதல் 1:53 வரை கும்ப லக்னம். 1:54 முதல் 3:36 வரை மீன லக்னம். 12 ராசிக்காரர்களுக்கும் இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்வது விசேஷம். ஹோரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. செவ்வாய்க்கிழமை. இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ செவ்வாய் பகவான் அங்காரகன். ஸ்ரீ அங்காரகன் பகவானுக்குண்டான அதி தேவதை தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமான்.
முருகப்பெருமான் செவ்வாய்க்குரிய தெய்வமாக போற்றப்படுகிறார். உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என்று வழிபடுங்கள், நல்லது நடக்கும். ஸ்ரீ செவ்வாய் பகவானுக்கு உண்டான காயத்ரி மந்திரத்தை 27 முறை பாராயணம் செய்வது விசேஷம். அதிகாலை பொழுது பிரம்ம முகூர்த்தத்திலும் பாராயணம் செய்யலாம். ஸ்ரீ செவ்வாய் பகவானுக்கான காயத்ரி மந்திரம்: ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்ன ஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரசோதயாத். ஸ்ரீ செவ்வாய் பகவானுக்கான தமிழில் மந்திரம்: சிறப்புறு மணியே செவ்வாய் தேவே குறைவிலாதருள்வாய் குணமுடன் வாழ மங்கள செவ்வாய் மலரடி போற்றி அங்காரகனே அவதிகள் நீக்கு என்று ஸ்ரீ செவ்வாய் பகவானை மனமுருகி பாராயணம் பிரார்த்தனை செய்தால் வீடு மனம் நிலம் வாங்கக்கூடிய பூமி யோகம் உண்டாகும். உறவுகளில் சகோதர சகோதரிகளுடைய உறவுகள் பலப்படும். உடலில் இரத்த சக்தி சீராக அமையும். இரத்த ஓட்டம் நல்ல விதமாக இருக்கும். செவ்வாய்க்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை, 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை, காலை 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை, 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை, 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை, 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை, 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை, 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை, 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை, 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை, மாலை 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை, 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை. இந்த நாள் எல்லா நன்மைகள் சித்திக்கும் நாளாக அமைந்திட பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. மேஷ ராசி என்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்கள். இன்று கார்த்திகை மாதத்தினுடைய 9ஆம் நாள், முருகப்பெருமானுடைய திருவருள் பெற்ற செவ்வாய்க்கிழமை தினம். உங்களுடைய ராசிப்படி என்னென்ன வேலைகள் எல்லாம் இந்த நாள் செய்தால் நல்ல பலன் கிடைக்கும், கோச்சாரத்தின்படி நன்மை தீமைகள் எதெல்லாம் இன்று கிடைக்கப் போகிறது என்பதை முழுமையாக நீங்கள் நம்முடைய ராசி பலன் மூலமாக தெரிந்து கொள்ளலாம். செவ்வாய்க்கிழமை என்றாலே முருகப்பெருமானுக்கு உகந்தது. அதிலும் கார்த்திகை மாதம் என்பது கிருத்திகா நட்சத்திரம் தான் முருகப்பெருமானுக்கு மிக மிக உகந்த நட்சத்திரமாக இருக்கு. அது மட்டுமல்ல, கார்த்திகை தீபம் தான் அண்ணாமலையாருக்கு அரோகரா என்று சொல்லக்கூடிய கார்த்திகை தீபம் மலை மீது ஏற்றப்படும். ஆக கிரிவலம் வருவதற்கு உகந்த மாதம் என்றால் அது கார்த்திகை மாதம்தான். சூரிய பகவான் தான் அக்னி, சிவபெருமான் அக்னி பிழம்பாக இருக்கக்கூடியவர். அவருடைய புத்திரனும் அக்னி புத்திரனே. ஆக முக்கண்ணனுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து பிறந்தவர் தான் முருகப்பெருமான். ஆக மேஷராசி அன்பர்கள், நீங்கள் மிக மிக கவனமாக இந்த நாள் கோவிலுக்கு சென்று உங்களால் முடிந்த அளவுக்கு தீபங்கள் ஏற்றி ஆத்மார்த்தமாக அந்த முருகப்பெருமானை வழிபட்டு வந்தால் கிரக தோஷங்கள், விரய சனி, மற்ற சனி சம்பந்தமான பிரச்சனைகள் அனைத்தும் தீருங்க. இதை ஒரு முறை முயற்சித்து பாருங்க. ஒரு செவ்வாய்க்கிழமையில செஞ்சு பாருங்க. அதே மாதிரி காலையில 9 முதல் 10:30 மணி வரை என்பது யமகண்ட நேரம். உங்களுடைய 5ஆம் வீடு பூர்வ புண்ணிய பாவகத்துல கேத்து பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறதுனால பிள்ளைகள் வழியில் உங்களுக்கு திருப்திகரமற்ற நிலை ஒரு சிலருக்கு இருக்கலாம். பிள்ளைகள் சொல் பேச்சை கேட்காம இருக்கலாம். இல்ல குழந்தைகளுக்காக செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அடம், பிடிவாதம் போன்ற குணங்கள் குழந்தைகளுக்கு அதிகமாக இந்த காலகட்டத்தில் இருக்குங்க. அப்படி இருக்கிறவங்க யமகண்ட நேரம் அப்படிங்கிறது கேதுக்கான நேரம் தான். அப்போ பிள்ளையார் கோவிலுக்கு போயிட்டு அங்க 7 அகல் விளக்கு தீபங்களை ஏற்றி கேது பகவானால் ஏற்படக்கூடிய தடை தாமதங்கள் நீங்க வேண்டும். குடும்பம் சேமமாக இருக்கணும், குழந்தைகள் நல்ல விதமாக சாத்வீகமாக வளரணும்னு இறை பிரார்த்தனை செய்து விட்டு வாங்க. இது இந்த நாள் நீங்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான வழிபாட்டு முறைங்க. அதிலும் செவ்வாய்க்கிழமையில கார்த்திகை மாசத்துல முருகப்பெருமானையும் வழிபடணும், விநாயகப் பெருமானையும் நீங்கள் வழிபட்டால் மேஷராசி அன்பர்களுக்கு அனுகூலமான பலன் நிச்சயம் கிடைக்குங்க. கோச்சாரத்தின்படி பலன்கள் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். சமூகம் தொடர்பான விஷயங்கள்ல புதிய வகையான கண்ணோட்டங்கள்லாம் ஏற்படுங்க. யார் எப்படிப்பட்டவங்க, யார்கிட்ட நம்ம போய் பேசலாம், யார்கிட்ட இருந்து விலகி இருக்கணும், சமூகம் சம்பந்தமான சொசைட்டில என்னென்ன வேலைகள் எல்லாம் செய்தா உங்களுக்கு நல்லது நடக்கும், மற்றவங்களுக்கு ஒரு உதவிகரமாக இருக்குங்கிற புரிதல் அதிகமாக ஏற்படுங்க. உறவுக்காரர்கள் இடத்துல உங்களுக்கு நல்ல ஒத்துழைப்பும் அனுசரிப்பு அதிகமாக இருக்கும். 7ஆம் வீட்டுல சுக்கிர பகவானோடு
புதன் பகவான் இருக்கிறார். அதிலும் வக்ர நிலையில் புதன் பகவான் சஞ்சாரம். உங்களுடைய ராசிக்கு 3க்கும் 6க்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர். ஆக மேஷராசி அன்பர்கள் குடும்பஸ்தானாதிபதி 7ஆம் வீட்டில் இருக்கிறதுனால உறவுக்காரர்களாலேயும் நல்ல மகிழ்ச்சி இருக்குங்க. செய்யக்கூடிய தொழில் கூட்டு தொழில செய்யறவங்களுக்கு பங்குதாரர்களாலும் நல்ல பலன்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. அதே போல ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங் போன்ற துறைகளில் வேலை செய்யறவங்களுக்கு, நல்ல ஆலோசகர்களாக இருக்கிறவங்களுக்கு, ஒரு மிகப்பெரிய ஒரு ரூலிங் அத்தாரிட்டியில் இருக்கக்கூடிய ஆபீஸ்க்கு உத்தியோகத்துக்கு நீங்கள் ஒரு மிக முக்கியமான ஒரு பதவி போஸ்டிங்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இந்த நாள் மிக அற்புதமாக இருக்குங்க. முக்கியமா தவறி போன சில டாக்குமெண்ட் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சூழ்நிலைகள் ஏற்படும். விடுபட்டு போன வேலைகள், உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு சில நல்ல காரியங்கள் எல்லாமே தவறி போயிருக்கும். அந்த விஷயங்கள் எல்லாம் உங்களிடம் வந்து சேரப்போகுதுங்க. முக்கியமானது வியாபாரம் செய்யறவங்க, தொழில் செய்யறவங்கலாம் உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய வேலையாட்கள் இடத்துல கொஞ்சம் அனுசரிச்சு போறது நல்லதுங்க. அவங்க கிட்ட நீங்க தான் முதலாளின்ற மாதிரி நடந்துக்க வேண்டாம். அவங்க கிட்ட பெரிய அளவுல ஒரு அதிகார துஷ்பிரயோகம் செய்யக்கூடாது. அவங்கள திட்டுறதோ வசப்பாடுறதோ இருக்கக்கூடாதுங்க. ரொம்ப ரொம்ப கனிவா அவங்கள தட்டி கொடுத்து வேலை வாங்குங்க. நிச்சயம் உங்களுக்கு ஏத்த மாதிரி மாறுவாங்க. அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருக்கிறவங்களுக்கு நிறைய திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய வல்ல வாய்ப்புகள் கிடைக்குங்க. வருமானத்தை அதிகப்படுத்துறதுலயும் குடும்பத்தை பொருளாதாரத்தில் அடுத்த கட்ட நிலைக்கு கொண்டு போறதுலயுமே ரொம்ப கவனமா செயல்படுவீங்க. உங்களுடைய முயற்சிக்கு ஏத்தபடி ஒரு நல்ல அனுகூலமான பலன்கள் வருங்க. நடக்காத வேலைகளை கூட மாறுபட்ட தன்மையில நடத்தி காட்ட போறீங்க. குழந்தைகளிடத்தில் அன்பும் நல்லதொரு அனுசரணையான போக்கு வெளிப்பட மேற்கூறிய வழிபாடுகளை செய்யறது ரொம்பவே நல்லதுங்க. மனதில் மகிழ்ச்சியும் சந்தோஷத்துக்கு குறைவு இருக்காது. பிள்ளைகளாலே சந்தோஷம் ஏற்படும். உடல் நலம் நன்றாக இருக்குங்க. ஆரோக்கியமாக இருப்பீங்க. உணவு சம்பந்தமான துறைகள் இருக்கிறவங்களுக்கு ஏற்றம் பிறக்கக்கூடிய அமைப்பு, நல் வாய்ப்பு கிடைக்க போகுதுங்க. ராசிக்கான அதிர்ஷ்டகரமான திசை வடமேற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள் அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கெல்லாம் நல்ல நல்ல ஒத்துழைப்புகள் ஏற்படுங்க. அக்கம் பக்கம் நபர்கள் உங்களுக்கு கை கொடுப்பாங்க. உறவுகளாலையும் நன்மைகள் ஏற்பட போகுதுங்க. பரணி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு அனுசரித்து போறது நல்லதுங்க. சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் வீட்டுல இருக்கிறாரு. அதோட அவரோட இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா 6ஆம் வீட்டு அதிபதியான புதன் பகவான் வக்கரத்துல 2ஆம் வீட்டு அதிபதியோட சேர்ந்து இருக்கிறதுனால சின்ன சின்ன பணம் ரீதியான சில சங்கடங்கள் வரலாங்க. பணம் விஷயங்களை ரொம்பவே நீங்க அனுசரித்து போறது ரொம்ப நல்லது. கிருத்திகா நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு நல்ல ஒரு அனுபவங்கள் இருக்கும். நீங்க பார்க்காத விஷயமே இருக்காது. எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்குவீங்க. சமூகம் சொசைட்டி சம்பந்தமான விஷயங்கள்ல அதிக ஆர்வமும் நாட்டமும் உண்டாக்குங்க. உங்களுடைய அனுபவத்தை கொண்டு அடுத்த கட்ட நிலைக்கு முன்னேறுவீர்கள். கிருத்திகா நட்சத்திரக்காரர்கள் இந்த நாள் நல்ல நாள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. ரிஷபராசி என்பர்கள் உங்களுடைய ராசிக்கான பலன் என்று பார்க்கும் பொழுது, கார்த்திகை செவ்வாய்க்கிழமை தினத்துல முருகர் கோவிலுக்கு போயிட்டு அங்க 7 தீபங்கள் ஏற்றி வழிபட்டுவாங்க. அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை தினங்கள்ல கேத்து பகவானால் ஏற்படக்கூடிய தடை தாமதங்கள் நீங்கணும். வீடு மனை வண்டி வாகனம் சம்பந்தமான சுகஸ்தானத்துல கேத்து பகவான் இருக்கிறதுனால செவ்வாய்க்கிழமை காலை 9 to 10:30 மணிக்குள்ளாக யமகண்ட நேரத்துல விநாயகர் கோவிலுக்கு போயிட்டு அங்க 7 தீபங்கள் ஏற்றி நல்ல பிரார்த்தனை செஞ்சுட்டு வாங்க. இப்படி செஞ்சாலும் கேத்து பகவானால் ஏற்படக்கூடிய தோஷங்கள்லாம் படிப்படியாக குறையுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், செவ்வாய்க்கிழமை காலையில 8 to 9 மணி வரை என்பது ஒரு சுக்கிர ஓரையாக இருக்கு. அந்த நேரத்துல வீட்டுக்கு வேலைக்கு போகக்கூடிய ஆண்கள் ஒரு கல்லுப்பு பேக்கெட் வாங்கிட்டு வந்து உங்க வீட்டு சமையல் அறையில வைக்கணும். உங்க வீட்டு பெண்கள் இடத்துல கொடுக்க கூடாது. யார் கையிலையும் கல்லுப்பு வாங்கவோ கூடாது, கொடுக்கவும் கூடாது. அதே போல நீங்க கடையில வாங்கினாலும் அந்த கடைக்காரர் கையில இருந்து கல்லுப்பு வாங்காதீங்க. ஏதாவது ஒரு இடத்துல வைக்க சொல்லுங்க. அந்த இடத்துல இருந்து நீங்க எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்து உங்க வீட்டு சமையல் அறை மேடை இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல வச்சுட்டு உங்களுடைய வேலையை பார்க்கலாம். ஏன்னா இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நீங்க தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கான வருமானமும் அதிகரிக்குங்க. அதிலும் குறிப்பா செவ்வாய்க்கிழமை தினங்கள்ல 8 to 9 காலை நேரத்துல தான் செய்யணும். அது ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு நேரம். உங்களுக்கு 3 டிப்ஸ் இன்னைக்கு இந்த செவ்வாய்க்கிழமை நாள்ல கொடுத்துருக்கேன். இதை செஞ்சு பார்த்துட்டு பலன் என்னன்றதை நீங்க கமெண்ட்ல நீங்க போஸ்ட் பண்ணலாம். இப்ப ராசிக்கான பலன்கள் என்னன்னு பார்க்கும்பொழுது, தம்பதியர்களுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள், கடந்த நாட்கள்ல இருந்த சந்திராஷ்டமத்தினுடைய பாதிப்பு ஒரு சிலருக்கு இருக்கலாங்க. வீட்டுல தேவையில்லாம ஒரு மனக்கசப்பு இருக்கும். இனம் புரியாத குழப்பத்தோட இருந்திருப்பீங்க. யார்கிட்ட என்ன பேசுறோன்னு தெரியாத ஒரு சின்ன சின்ன மன குழப்பங்களுக்கும் இன்னல்களுக்கும் ஆளாகி இருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்கள் இப்பொழுது சற்று தணிந்து ஒரு சுமூகமான நிலைக்கு வருவீங்க. காரணம் 8ஆம் இடத்திலிருந்து மெல்ல மெல்ல நகர்ந்து சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடமான பாக்யஸ்தானத்தில் இருக்கிறதுனால ஓரளவிற்கு ஒரு நல்ல பலன்கள் கண்டிப்பா கிடைக்குங்க.
ரிஷபராசி அன்பர்கள், கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையாக இருக்க வேண்டிய நாள். இழுபறியாக இருக்கக்கூடிய சில வேலைகளை கூட சீக்கிரமாக முடித்து காட்டுவீங்க. வெளியே போகணும்னு நினைப்பீங்க. அந்த வெளியே போறது எதுக்காக, என்ன காரணம், அந்த வேலையெல்லாம் நடக்குங்க. கேட்காமலேயே யாராவது ஒருவர் உங்களுக்கு வந்து உதவியும் பண்ணுவாங்க. பேங்க் ஒர்க்கா இருக்கட்டும் அல்லது ஆபீஸ் சம்பந்தமான விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் நல்ல பலன் இந்த நாள் கிடைக்கும். எதிர்பார்த்தபடி நல்ல ஒரு சூழ்நிலைகள் இருக்கும். ஒரு சிலர் நபரை சந்திக்க நினைப்பீங்க, அவங்களை நீங்க பார்க்கக்கூடிய யோகம் கிடைக்குங்க. உங்களை நாடி நல்ல செய்திகள், சுப செய்திகள் கிடைக்க போகுது. மகிழ்ச்சிகரமாக இருப்பீங்க. அந்த செய்திகள் உங்களுக்கு அப்படி ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக தான் இருக்குங்க. வியாபாரத்தில் இருக்கக்கூடிய போட்டிகள், பொறாமைகள், உங்களுக்கு எதிராக செயல்பட்டவங்க, மறைமுகமா தொந்தரவு பண்ணவங்க, நீங்க நல்லா இருக்கக்கூடாது, உங்களுக்கு வியாபாரம் தாழ்ந்து போகணும், ஒரு வருமானம் கிடைக்க விடாம ஒரு சில குளறுபடிகள்ல ஒரு சிலர் பண்ணுவாங்க. அது ரொம்ப தெரிஞ்ச நபரா தான் இருப்பாங்க. இருந்தாலும் அவங்களால தான் உங்களுக்கு நடக்குதுன்னே தெரியாது. இப்படி மறைமுகமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள், உங்களுக்கு எதிராக போட்டிகள் போடக்கூடியவங்க, நீங்க செய்யற வியாபார இடத்துக்கு பக்கத்திலேயே வருவாங்க. இல்லைன்னா நீங்க விற்கிற பொருள்ல இருந்து 10 ரூபாய் குறைவா விற்கிறது. இப்படி மக்கள் இடத்துல ஒரு குழப்பத்தை கொண்டு வரக்கூடிய அமைப்புல ஒரு சில நபர்கள் செயல்படுவாங்க. அப்படியா இருக்கக்கூடிய பிரச்சனைகள்ல கொஞ்சம் குறையுங்க. மகான்கள், யோகிகள், குருமார்கள் தரிசனம் செய்யறது ரொம்ப நல்லது. ஒரு சிலருக்கு இப்ப கார்த்திகை மாதம்ங்கிறதுனால திருவண்ணாமலைக்கு போகக்கூடியவங்க பெரும்பாலும் செவ்வாய்க்கிழமை தினத்துல கிரிவலம் வந்தால் அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான சங்கடங்களும் நீங்கும் என்பது ஐதீகங்க. ஒரு சிலருக்கு அலுவலக வேலைகள்ல அதிகாரிகளத்துல பொறுமையா அனுசரித்து பேசணுங்க. கோபங்கள் வரக்கூடாது. உங்களுடைய ராசிக்கு களத்திர ஸ்தானத்துல விரையாதிபதி செவ்வாய் பகவானும் 4ஆம் வீட்டு அதிபதியான சூரிய பகவானுடைய சஞ்சாரம் செயல்படுதுங்க. ஆக கொஞ்சம் நிதானம் தேவை. ஆன்மீக வேலைகள்ல ஆர்வம் இருக்கும். கோவிலுக்கு போறது, உழவார பணி பண்றது, இப்படிப்பட்ட விஷயங்கள்ல ஆர்வம் அதிகமாக இருக்கும். நீங்கள் இறை வழிபாடு செய்ய 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 உங்களுடைய பிறப்பில் இருக்கக்கூடிய கர்ம வினைகள் முற்றிலுமாக விலகி ஒரு அடுத்த கட்ட நிலைக்கு வாழ்க்கையில உயர்வீங்க. நம்மளும் ஜெயிப்போமா நினைச்சிட்டு இருப்பீங்க. ரிஷபராசி அன்பர்களை ஜெயிக்கக்கூடிய காலம் வந்து விட்டது. அது உங்களுக்கு இறை வழிபாடு மூலமாக நடக்க போகுதுன்ற ஒரு அற்புதமான பிராப்தம் அமைப்பு இருக்கு. பக்தி மார்க்கத்திலேயே திளைத்திருப்பீங்க. சிவ மந்திரத்தை அதிகமா சொல்லுங்க. பஞ்சாட்சர மந்திரத்தை அதிகமாக சொல்றது, அது மட்டுமல்ல முருகப்பெருமானுடைய அருள் மந்திரத்தை பாராயணம் செய்யறது. ஓம் தத்புருஷாய வித்மகே மகேஸ்வர புத்திராய தீமகே தன்னோ சுப்பிரமணிய பிரசோதயாத் என்று அந்த திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய அனுகூலம் வேண்டி காயத்ரி மந்திரத்தை பாராயணம் செய்யறது ரொம்ப விசேஷங்க. உங்களுடைய வேலை வாய்ப்பு, வருமானம் எல்லாம் பன்மடங்கு பெருக்கும். அனுகூலமான நாளாக இருக்கு. ரொம்பவே சந்தோஷம், மகிழ்ச்சி நிறைந்த நாளாக உங்களுக்கு காணப்பட போகுதுங்க. ராசிக்கான அதிர்ஷ்டகரமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் பாச நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகா நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கருத்து வேறுபாடுகள்லாம் விலகுங்க. எதிர்பார்த்த வேலைகள் உங்களுக்கு அனுகூலமாக தேடி வரும். பொறுத்தார் புவியாழ்வார் என்பது போல இருக்குங்க. ரோகிணி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு போட்டிகள்லாம் மறைய போகுது. சந்திர பகவான் 8லிருந்து 9ஆம் இடத்திற்கு மெல்ல மெல்ல நகர்கிறார். தந்தையின் மூலமாகவும் தாயினுடைய முகாந்திரமாகவும் நல்ல ஆசிகள் கிடைக்கும். பொருள் வியாபாரம் விற்பனை அமோகமாக இருக்கும். தானியம் உணவகம் வைத்து நடத்துபவர்கள், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்ல படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு, மாணவர்களுக்கு எல்லாருக்குமே புத்தி தெளிவு, எண்ணத்தில் சிந்தனையில ஒரு தெளிவு, குழப்பங்கள் எல்லாம் விலகி ஒரு மேன்மையான நிலைக்கு வருவீங்க. மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆர்வங்கள் அதிகரிக்கலாங்க. செயல்கள வேகம் இருக்கும். பக்தி நிறைந்த நாளாக அமையும். மூத்த அதிகாரிகளிடத்துல பொறுமையாக அனுசரித்து செல்வது நல்லதுங்க. இந்த நாள் ரிஷபராசி என்பவர்களுக்கு சிறப்பான நாள், நல்ல நாள், அற்புதமான அமைப்பு காத்திருக்கிறது. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. மிதுன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இந்த நாள் பலன்கள். செவ்வாய்க்கிழமை தினம் கிருத்திகா மாதம், அதாவது விருச்சகத்தில் சூரிய பகவான் சஞ்சரிக்கக்கூடிய மாதம். கார்த்திகை தீபமும் இந்த மாதம் மிக விசேஷமாக கொண்டாடப்படக்கூடிய மிக அற்புதமான பெருவிழா, திருவிழா என்றே சொல்லலாம். அருணாச்சலேஸ்வரர் அபித குசாம்பிகை வழிபாடு அனுகூலத்தை தரும். அதே போல கார்த்திகை மைந்தன் என்று சொல்லக்கூடிய ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நீங்கள் செய்தால் அனுகூலமான லாபங்கள் ஏற்படும். காரணம், செவ்வாய் பகவான் உங்களுடைய லாபாதிபதி. அது மட்டுமல்ல, ராசியினுடைய 6ஆம் வீட்டு அதிபதியும் செவ்வாய் பகவான் இருக்கிறார். 6க்கும் 11க்கும் உடையவர். சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மகரத்திற்கு சஞ்சாரம் செய்கிறார். இதனால் மிருகசிரீஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறது. கூடுதலாக சில பிரச்சனைகள் ஏற்படாமல் இருக்க வேண்டுமானால் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்தால் போதும் என்கிற மன அமைப்பு உங்களுக்கு இருக்கும் பட்சத்தில் புது விஷயங்களை தொடாமல் இருப்பது நல்லது. இருக்கட்டும், பார்த்து கொள்ளலாம் என்று எதையும் எடுத்து செய்யாதீர்கள். அது உங்களுக்கு பெரிய சங்கடத்தை உண்டு பண்ணும்.
மிதுன ராசி அன்பர்கள், உங்களுக்கு இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். அலட்சியம் இருக்கக்கூடாது. தனக்கு எல்லாம் தெரியும் என்கிற எண்ண போக்கில் மட்டும் நீங்கள் இருக்காதீங்க. அது உங்களை எப்படியாவது புரட்டி போட்டு விடும். எது சரி எது தவறு என்பதை ஒவ்வொரு அணுவிலும் நீங்கள் புரிந்து கொண்டால் நல்லது. அனுபவங்கள் மேம்படலாங்க. புதிய விஷயங்களை தெரிந்து கொள்ள விரும்பினாலும் அது உங்களுக்கு சில நேரம் இடுபறியாகவே இருக்கும். ஒரு சில காரியத்தை செய்ய நினைப்பீர்கள், அதில் 1000 தடைகள் வந்து போகும். உங்களுக்கே ஒரு கட்டத்தில் சலிப்பு வந்துவிடும், இந்த வேலையை செய்யலாமா வேண்டாமா என்று. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் கூட உங்களுடைய செயல்பாடுகள் இந்த நாள் வரலாம். எந்த ஒரு விஷயங்களிலும் மற்றவங்களோடு பேசக்கூடிய விஷயங்கள்ல சிந்தித்து பேச வேணுங்க. அதிகமான ஒரு வார்த்தைகளை வெளிப்படுத்தாதீங்க. உணர்ச்சி வசப்படாம இருக்கிறது நல்லது. உங்களுக்கு தெரிந்த பழைய விஷயங்களை மட்டுமே செய்யலாமே தவிர உங்களுக்கு தெரியாத மற்றவர்கள் சொல்லி செய்யக்கூடிய விஷயங்களை தொடாதீங்க. வியாபார போக்கு திருப்திகரமற்ற நிலையில் இருக்கலாம். சிறு குறு வியாபாரம் செய்யறவங்க ஒரு சிறு முதலீடு போட்டு மிக சாதாரண எளிமையான வேலைகள் செய்தால் கூட அது உங்களுக்கு இழுபறியாக கூட அமையலாங்க. குறிப்பாக உணவகம் வைத்திருப்பவர்கள், சாலையோரங்களில் கடைகள் வைத்திருப்பவர்கள், ஹோட்டல் வைத்து நடத்துபவர்கள், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் துறைகளில் படிக்கக்கூடியவங்களுக்கு, மிதுன ராசி அன்பர்களுக்கு சந்திர பகவான் உங்களுக்கு அஷ்டமத்தில் இருப்பதால் மன கஷ்டங்கள் அதிகமாக இருக்குங்க. எதை யாரிடத்தில் எதை எப்படி சொல்ல வேண்டும் என்கிற புரிதல் கூட ஏற்படாது. தொடர்ந்து செய்யக்கூடிய நல்ல வேலைகள் கூட சில நேரம் மாற்றம் வரலாம். மனக்கவலைகளுக்கு அதிகமான ஒரு இடம் கொடுக்காதீங்க. சந்திராஷ்டமம் என்றால் இப்படிதான் இருக்கும். ஆக நம்முடைய மனப்பக்குவத்தை இப்படி வைத்துக் கொள்ளலாம் என்கிற பகிர்ந்துணர்வு என்பது வேண்டும். எதையும் பகிர்ந்து ஆராய்வது நல்லது. பகுத்து செய்தால்தான் உங்களுக்கு நல்லது நடக்கும். ஆக மேலோட்டமாக எதையும் நினைத்து செய்யாதீர்கள். செய்தொழிலில் சில மாற்றமான சூழ்நிலைகள் ஏற்படலாம். வேலையாட்கள் உங்களிடம் சில நேரம் வம்பு பேசலாம், அல்லது உங்களிடம் ஆதரவற்ற தன்மையில் இருக்கலாம், எதிர்த்து பேசலாம். ஒரு குழப்பவாதியாகவே இருப்பீர்கள். இவர்களை வேலை விட்டு அனுப்பிவிடலாமா என்கிற எண்ணம் கூட ஒரு சிலருக்கு வந்துவிடும். ஆக செய்யக்கூடிய தொழிலில் ஸ்ரத்தை என்பது உங்களுக்கு தான் இருக்குமே தவிர, சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால மௌன விரதத்தை கடைப்பிடிங்க. முருக பெருமானுடைய அனுகிரகம் நிறைந்த நாளாக இருக்கிறதுனால மௌன விரதம் இருக்கிறது இறைவனுக்கு நீங்கள் செய்யக்கூடிய ஒரு அர்ப்பணமா இருக்கும். அதோட சந்திராஷ்டமத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்படாம இருக்கக்கூடிய ஒரு வழிமுறையாகவும் இருக்குங்க. இந்த 2 நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு மௌன விரதத்தை அனுஷ்டிக்கிறது ரொம்பவே நல்லது. மிதுன ராசி அன்பர்கள், கடன் சம்பந்தமான விஷயங்கள்ல அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுக்காதீங்க. மற்றவங்களோட கலந்து ஆலோசிக்கணும். நீங்கள் நல்லா இருக்கணும்னு யார் நினைக்கிறாங்களோ அவங்க கிட்ட உங்களுடைய கருத்துக்களை கேட்கலாமே தவிர, உங்களுக்கு எதிராக இருக்கிறவங்க கிட்டயோ அல்லது உங்களை பத்தி விமர்சனம் செய்யறவங்களோ கிண்டல் பண்றவங்க கிட்ட போய் எதையுமே பேசாதீங்க. உங்களுடைய ரகசியத்தை பாதுகாப்பது நல்லதுங்க. தம்பதியர்களுக்கிடையே வீண் பேச்சு வாக்குவாதம் வரலாம். கொஞ்சம் அனுசரித்து போகணும். உங்கள் துணைவர் என்ன சொன்னாலும் அதற்கு எதிர்வாதம் வீண் விவாதங்கள் இல்லாம, அவருக்கு சந்திராஷ்டமம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்க பொறுமையும் அனுசரித்து போறது நல்லதுங்க. புரிதல் என்பது வேண்டும். மிதுன ராசி அன்பர்களே, உங்களுடைய துணைவர்கிட்ட பக்குவமா பேசுறது தான் உங்களுக்கு நல்லது. அவர்களிடத்துல உணர்ச்சி வசப்படுறதோ கோபதாபங்கள் வைக்கிறதோ அது நல்லதில்லை. அது குடும்பத்துல இன்னும் மென்மேலும் நிறைய பிரச்சனைகளை தான் உண்டாக்கும். குழந்தைகளிடத்துல அன்பை வெளிப்படுத்துங்க, கோபப்படாதீங்க. வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல மற்ற சக ஊழியர்களிடத்துல சூழ்நிலைகளுக்கு அறிந்து புரிந்து வேலையை கவனிக்க வேண்டும். சில புரிதலற்ற தன்மை வெளிப்படலாங்க. எப்பவுமே எல்லாம் நல்ல டேலண்டா இருக்கக்கூடிய நீங்க தான் சில நேரம் குழப்பத்திற்கும் ஆளாக நேரிடலாம். சகஜமா செஞ்சுட்டு இருக்கக்கூடிய வேலை கூட இன்னைக்கு புதுசா இருக்கும். ஏன்னா ஒரு சில தவறுகள் ஏற்படலாம். இந்த தவறுக்கு யார் பொறுப்பேற்பது என்பது போல கூட இருக்கும். ஆக சந்திராஷ்டமத்தினால் இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தலாங்க. கடன் பெறுவது கூடாது, கடன் கொடுப்பதோ கூடாது. வீண் பேச்சுக்கள் யாரிடத்திலும் வைக்க வேண்டாம். மௌன விரதங்கள் அனுஷ்டியுங்கள். ராசிக்கான வடக்கு திசை தான் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான திசையா இருக்குங்க. எண் 1, சூரியனுக்கு உண்டான எண் 1 தான் அதிர்ஷ்ட எண். சிகப்பு நிறம் செவ்வாய் பகவானுக்கு உண்டான அற்புதமான நிறம். அவருடைய கிரக நிறமே அதுதான் சிகப்பு. அதை பயன்படுத்துங்கள். கட்சிஃபாவது கைக்குட்டையாவது வைத்துக் கொள்வது நல்லது. நட்சத்திர பலன்கள், மிருகசிரீஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எப்பொழுதுமே கொஞ்சம் சிந்தித்து செயல்படணுங்க. செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கிறார். அதனால மிருகசிரீஷ நட்சத்திரக்காரர்கள் தந்தையின் இடத்தில் வீண் பேச்சோ வாக்குவாதங்கள் வைக்க வேண்டாம். அதே போல இளைய சகோதர சகோதரிகளிடத்தில் அதிகம் பேசாமல் வேலையை மட்டும் கவனித்தால் நல்லது. வீண் பகைதான் வரும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மாற்றங்கள் உண்டாகலாங்க. 9ஆம் வீட்டுல நட்சத்திராதிபதி ராகு பகவான் சஞ்சாரம் இருக்கிறது. பெரிய பெரிய விஷயங்கள் எடுக்க நினைப்பீர்கள். சில முடிவுகள் உங்கள் கையில் இருந்தாலும்
பொதுப்படைத்தன்மையாக பிறரை கேட்டு செய்வதே நல்லது. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆலோசனைகள் இருக்க வேண்டும். அலைச்சல் நிறைந்ததாக இரக்கம். எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் பொறுமையும் நிதானத்தோடு இருக்க வேண்டும். விவேகம் அவசியம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. கடகராசி என்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்கள். கார்த்திகை மைந்த நாம் முருகப்பெருமானுடைய அனுகிரகம் நிறைந்த நாள், செவ்வாய்க்கிழமை தினம். இந்த நாளில் நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயங்கள்: யமகண்ட நேரத்தில் 7 தீபங்கள் ஏற்றி விநாயக பெருமானை வழிபடுவது ஒன்று. மற்றொன்று, செவ்வாய்க்கிழமை என்பதால் ராகுகால பூஜை மிக விசேஷம். ஸ்ரீ துர்க்கை அம்மனுக்கு வழிபாடு செய்யலாம். உங்களுடைய ராசிக்கு 8ஆம் வீட்டில் ராகு பகவான் சஞ்சரிக்கிறார். இந்த செவ்வாய்க்கிழமை நாட்களில் ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே, ஓம் தும் துர்காயை நமக என்று இந்த 2 மந்திரத்தை நீங்கள் மனதார அம்பிகையை நினைத்து, சர்வ சக்தியுள்ள சர்வ வல்லமையுள்ள அம்பிகையை நினைத்து ஸ்ரீ துர்க்கை அம்மனை நினைத்து வழிபட்டால் சகல தோஷங்கள் பாவங்கள் தீருங்க. கோச்சாரத்தின்படி பார்க்கும் பொழுது கடகராசி அன்பர்களுக்கு ராசியில் உச்சம் பெற்ற நிலையில் குரு பகவான் இருக்கிறார். வாக்குஸ்தானத்தில் கேத்து பகவான். 2ஆம் வீட்டுல கேத்து பகவான் இருக்கிறதுனால உங்களுடைய பேச்சை சுருக்கிக்கிறது நல்லது. மௌனமா இருங்க, அதிகம் பேச வேண்டாம். நீங்கள் பேசலனாலும் மற்றவங்களுக்கு அது கஷ்டமா தான் இருக்கும். இருந்தாலும் உங்களுடைய நல்லதுக்காக, நன்மைக்காக, உங்களுடைய வளர்ச்சிக்காக, வாழ்க்கை நல்ல விதமாக அமைய பிறரிடத்தில் அதிகம் பேசாமல் இருங்கள். உங்களுடைய பலம் என்ன, பலவீனங்களை புரிந்து கொள்வீர்கள். கடகராசி அன்பர்களே, ராசியினுடைய 7வது வீடு என்று சொல்லக்கூடிய களத்திரத்தில் உங்கள் அதிபதி சந்திர பகவானுடைய சஞ்சாரம். வீட்டில் பிள்ளைகளுடைய செயல்பாடுகள் மிக பொறுப்பு உள்ளவர்களாக இருக்கக்கூடும். 5ஆம் இடத்தில் 10ஆம் வீட்டு அதிபதியான செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறது. அதே போல 2ஆம் வீட்டு அதிபதி சூரிய பகவானும் சஞ்சரிக்கிறார். குழந்தைகளுடைய செயல்கள் பொறுப்புகளை உணர்ந்து செய்யும் பொழுது உங்களுக்குள் நல்ல மகிழ்ச்சிகள் இருக்கும். நல்ல பிள்ளைகளை வளர்த்தோம் என்கிற சந்தோஷத்தில் இருப்பீர்கள். பெரிதாக எதையும் எதிர்பார்க்க மாட்டீர்கள். உங்களுக்கு தேவையானது மரியாதை. யார் அவமானப்படுத்தினாலும் உங்களால் தாங்கவே முடியாது. நேருக்கு நேராக நின்று ஜெயிக்கக்கூடியவர்கள் நீங்கள். பொறுப்புகள் என்றால் அது கடகராசி அன்பர்கள் தான். உழைப்பும் என்றாலே அவர்கள்தான். உழைப்பும் பொறுப்பும் அதிகம் உள்ளவர்கள், குடும்பத்தை நல்ல நிலைக்கு உயர்த்த நினைப்பவர்கள் கடகராசி அன்பர்கள். இரவு பகல் பாராது உழைக்கக்கூடியவர்கள். சக ஊழியர்கள் உங்களுடைய செயலுக்கு ஆதரவாக இருப்பாங்கங்க. உங்களுடைய நல்ல மனசுக்கு ஏத்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் தான் இந்த நாள் நடக்குங்க. துணைவரிடத்துல நல்ல பேர் வாங்குவீங்க. அவங்களுக்கு தேவையான சில பொன் பொருள் ஆபரணங்கள் சம்பந்தமான விஷயங்கள் கைகூடி வருங்க. பிள்ளைகளுக்காக நீங்கள் செய்ய வேண்டிய சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சாதகமாக நடக்குங்க. திருமணத்திற்குண்டான விஷயங்களை முன்னெடுத்து செய்யலாம். பஞ்சமி திதி இருக்கிறதுனா ரொம்ப ரொம்ப விசேஷமா சொல்லப்படும். அதிலும் இந்த நாள் அன்னை ஸ்ரீ வராகி தேவியை வழிபடுறது அற்புதத்தை கொடுக்குங்க. உங்களுடைய ராசிக்கு பார்க்கும் பொழுது வளர்பிறையில் வரக்கூடிய இந்த பஞ்சமி திதியானது உங்களுடைய கஷ்டத்தை போக்கும். வாழ்க்கையில செல்வத்தையும் செல்வாக்கையும் அள்ளி கொடுக்கக்கூடிய பஞ்சமி திதிங்க. திறமைகளை வெளிப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு கடகராசி அன்பர்களுக்கு. குழந்தைகளுடைய வழியில ஆனந்தம் இருக்குங்க. பிள்ளைகளை நல்ல வளர்த்துருக்குறோங்கிற சந்தோஷத்தோடு இருப்பீங்க. மாணவ மாணவிகள் படிப்பில் சுட்டித்தனம் இருக்கும், கெட்டிக்காரத்தனம் இருக்கும். விளையாட்டு சம்பந்தமான துறைகளிலும் மேலோங்கி வருவதற்கு, முன்னோக்கி நீங்கள் நகர்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. உங்களுடைய வாழ்க்கை படி உயர்ந்து கொண்டே இருக்குங்க. தன்னம்பிக்கை மிகுந்தவர்களாக இருப்பீர்கள். சுறுசுறுப்பு தைரியத்திற்கு பஞ்சம் இருக்காது. கேட்ட இடத்தில் பணம் வரலாம். உங்களுடைய முதலீடுகள் சம்பந்தமான எண்ணங்கள் கை கொடுக்கும். எல்லோருடைய கருத்துக்களையும் கேட்டு செய்வீர்கள். பரிவாக இருக்க வேண்டிய நாளாக அமைகிறது. ராசிக்கான அதிர்ஷ்டகரமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் வெண் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள்: புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புரிதல் ஏற்படலாங்க. நீங்க யாருங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கான சூழ்நிலை அமையும். பலம் பலவீனம் என்ன என்பதை தெரிந்து கொள்வீர்கள். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆதரவான நாளாக இருக்குங்க. நல்ல செய்திகள் கிடைக்கும். பொறுப்புகள் உணர்ந்து நடப்பீங்க. துணைவர் வழியில எதிர்பார்த்த ஒரு நல்ல பொருட்கள் வருவதற்கான சூழ்நிலைகள் உண்டு. ஆயிலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் அமையுங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் வெளிப்படுத்த நினைப்பீங்க. பேச்சுவார்த்தைகள் சாதகமாக இருக்குங்க. சுபகாரிய முன்னேற்றங்களுக்கு ஏற்ற நாளாக அமைகிறது. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. சிம்மராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்கள் கோச்சாரத்தின் படி பார்க்கும் பொழுது இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் சிறப்பாக இருக்க போகுது அப்படின்னு பார்க்கலாங்க. இந்த நாள் தொடங்கக்கூடியது நல்ல நாளாக அமைதுங்க. எதிர்பார்க்காத வகையில சில பண வரவுகளுக்கு இடம் உண்டு.
சாதகமான சூழ்நிலைகள் இருக்கு. நீங்கள் எதிர்பார்த்தபடி உங்களுடைய தேவைகள் எல்லாமே பூர்த்தியாகும். குடும்ப தேவைக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் கை கொடுங்க. பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றங்கள் பிறக்க போகுது. உங்களுடைய ராசிக்கு 4ஆம் வீடு சுகஸ்தானத்துல அதிபதியான சூரிய பகவானும் செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறது. உங்களுக்கு நல்ல அனுகூலமான பலனை ஏற்படுத்தி கொடுக்குங்க. பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலிருந்து 6ஆம் வீட்டுக்கு விரையாதிபதியான சந்திர பகவானுடைய நகர்வு என்பது மெல்ல மெல்ல நகர்ந்து கொண்டே இருக்கிறார். சந்திர பகவான் செவ்வாய்க்கிழமை தினங்கள்ல முருகப்பெருமானுடைய வழிபாடு பொதுவா செய்யறது நல்லது. அதிலும் இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை எனும் பொழுது முருகப்பெருமானுக்கும் ஸ்ரீ சிவபெருமானுக்கும் உகந்த வழிபாடு செஞ்சா கண்டிப்பாக உங்களுக்கு வீடு மனை வாசல் அமையறதுக்கான யோகம் கிடைக்குங்க. சோசியல் ஆக்டிவிட்டீஸில் சமூக சம்பந்தமான துறைகளில் வேலை செய்யறவங்களுக்கு நல்ல ஒரு பெருமை, பேர், புகழ், அந்தஸ்து, கௌரவம் இதெல்லாம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்குங்க. முருகப்பெருமானுடைய வழிபாடு செய்தால் ஒரு நபருக்கு நிச்சயம் அவர்களுடைய வாழ்க்கையில் செல்வம் செல்வாக்கு சேரும் என்பது ஐதீகம். உருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என்று 11 முறை நீங்கள் உச்சரிக்கலாம். 6 முகம் அருளிடும் அனுதினம் ஏறுமுகம் என்று 6 முறை உச்சரித்து வழிபட, வெற்றிலை வைத்து அதில் தீபங்கள் வைத்து வெற்றிலை தீபம் ஏற்றி வைத்து வழிபட்டாலும் உங்களுக்கு செல்வம் செல்வாக்கு அதிகரிக்குங்க. பதவி உயர்வு கிடைக்கும். புண்ணியங்கள் வந்து சேரும். சிம்மராசி அன்பர்களுக்கு வீட்டில் இருப்பவர்களுடைய நல் ஆதரவு கிடைக்குங்க. தேவைக்கேற்றாற் போல் பொருளாதார வரத்து அதிகரிக்கும். மகிழ்ச்சிகரமாக இருப்பீர்கள். குழந்தைகளுடைய செயல்பாடுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றி வைப்பீர்கள். துணைவருடைய ஆதரவு அதிகரிக்கலாம். மனதிற்கு பிடித்தது போன்ற சில விஷயங்கள் நடக்குங்க. தைரியமாக உங்களுடைய வேலைகளை விறுவிறுப்பாக முடித்து காட்டுவீங்க. வெளியே வேலைக்கு செல்பவர்களுக்கு ஆதரவுகள் கிடைக்கும். வெளியே பயணிக்கக்கூடிய நேரங்கள்லயும் உங்களுக்கு சில நன்மைகள், நல்ல செய்திகள் வரலாங்க. சாதுரியமாக இருப்பீங்க. எதிர்பார்க்கக்கூடிய வேலைகள் எல்லாம் சுறுசுறுப்பாக அமைய போகுது. தொழில் முன்னேற்றங்கள் உண்டு. கூட இருக்கக்கூடிய நபர்களால உங்களுக்கு பங்குதாரர்களால கூடுதலான ஒரு பலம் அதிகரிக்குங்க. மூத்தவர்கள் பெரியவர்களுடைய நல் ஆசி கிடைக்கும். குடும்ப உறுப்பினர்களுடைய ஆதரவுகள் அதிகரிக்கலாம். உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு உற்ற துணையாக இருக்கக்கூடும். வழக்குகளில் சாதகமான தீர்ப்புகள் கிடைக்க பெறுவீர்கள். ஒப்பந்த பணி தொடர்பான வேலைகளில் இருப்பவர்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்கும். உழைப்புக்கு ஏற்றபடி உயர்வு கிடைக்கும். எதிர்காலத்திற்குண்டான சில முயற்சிகள் கைகூடி வரலாங்க. பணம் சேமிப்பு என்கிற எண்ணம் மனதில் அதிகமாக ஓடிக்கொண்டே இருக்கும். அன்றாட வாழ்க்கையினுடைய நிலையை உயர்த்துவதில் அதிக அக்கறை காட்டுவீர்கள். எடுக்கக்கூடிய வருமானம் சம்பந்தமான சில முயற்சிகளுக்கு ஏற்றபடி நல்ல பலன்கள் கண்டிப்பாக கிடைக்குங்க. உடல் நலம் ஆரோக்கியமாக இருப்பீங்க. ஐஸ்வர்யம் உண்டாக்கும். பண வரத்து அதிகரிக்கும். தொழிலில் இருக்கக்கூடிய போட்டிகள்ல கொஞ்சம் குறையுங்க. எதிராக நினைத்தவர்கள் கூட விலகி போகலாம். உடன் பிறந்தவர்களுடைய ஆதரவு மகிழ்ச்சியை தரும். செவ்வாய் பகவான் சகோதரகாரகன் என்பதால் முருகப்பெருமானையும் செவ்வாய் பகவானையும் வழிபட்டால் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுடைய ஆதரவு, அவர்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு அதிகமாகவே கிடைக்குங்க. மகிழ்ச்சி நிறைந்த நாள். அன்பு அதிகரிக்க வேண்டிய நாளாகவும் இருக்குங்க. எல்லா விதமான விஷயங்களும் உங்களுக்கு சௌக்கியத்தை கொடுக்கும். வியாபாரம் முன்னேற்றங்கள், தொழிலில் ஒரு படி வளர்ச்சி, பேச்சில் உங்களுக்கு இருக்கக்கூடிய அக்கறைகள், அதனால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல பெயர்கள் எல்லாமே இந்த நாள் மிக சிறப்பாக அமைய போகிறது. சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த நாள் ஏற்றங்கள் நிறைந்த நாளாக அமைதுங்க. வடக்கு திசை உங்களுடைய ராசிக்கு ஏற்ற திசைங்க. அதிர்ஷ்டம்னு சொல்லலாம். 5ஆம் எண் நல்ல ஒரு எண்ணாகவும் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண்ணாக இருக்கு. வெளிர் சிவப்பு நிறம். செவ்வாய் என்றாலே சிகப்பு நிறத்தை தான் குறிக்கும். இந்த நாள் வெளிர் சிகப்பு நிறத்தை பயன்படுத்துங்கள் சிம்மராசி அன்பர்களே. சூரிய பகவான் செவ்வாய் பகவானோடு இணைந்திருக்கிறதுனால இந்த நிறத்தை பயன்படுத்திங்கன்னா உங்களுக்கு நேர்மறை எண்ணங்களும் சக்திகளும் அதிகரிக்குங்க. ஒரு வலு பெற்றவர்களாக வலம் வருவீர்கள். மனக்கவலைகள் அனைத்தும் நிவர்த்தியாகி ஒரு புது வாழ்க்கையில் அடியெடுத்து வைக்கிறது போன்ற ஒரு புத்துணர்வு உங்களிடம் வெளிப்படும். நட்சத்திர பலன்கள். மகன் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வரவுகள் அதிகரிக்கலாம். பொருளாதாரத்தில் ஏற்றம் பிறக்கும். தன வரவுகள் உண்டாக்கும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மகிழ்ச்சிகரமாக இருப்பீர்கள். தெய்வ பக்தி அதிகரிக்கலாங்க. சந்தோஷமான சூழ்நிலைகள் அமையும். தன வரத்து அதிகரிக்கும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல் வாய்ப்புகள் கிடைக்குங்க. தொழில் முன்னேற்றங்கள் ஏற்படும். வியாபாரம் சிறப்பாக நடக்கும். கைக்கு வருமானம் அதிகரிக்கும். பொருளாதார ஏற்றத்தில் நல்ல ஒரு அனுகூலம் உண்டாக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. கன்னிராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இந்த நாள் பலன் எப்படி இருக்கும்? செவ்வாய்க்கிழமை தினம் கார்த்திகை மாதம் என்பதால் முருகப்பெருமானுடைய வழிபாடுக்கு மிக மிக உகந்ததுங்க. உங்களுடைய கஷ்டங்கள் தீர, கடன்கள் காணாமல் போக்க, உங்களுடைய உடல் உபாதைகள் தீர,
வாழ்க்கையில ஜெயிக்க, வெற்றி பெற, எல்லா விதமான சந்தோஷத்தை நீங்க அனுபவிக்கிறதுக்கு இந்த நாள் முருகப்பெருமான் வழிபடுறது ரொம்பவே சிறப்புங்க. பொதுவா செவ்வாய்க்கிழமைனாலே முருகப்பெருமான் வழிபாடுன்னு தான் சொல்லுவாங்க. ஆனா கார்த்திகை மாசத்துல வரக்கூடிய இந்த செவ்வாய்க்கிழமையானது முருகப்பெருமானுக்கும் எல்லாம் வல்ல ஈசன் ஸ்ரீ சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் உகந்த நாளாக அமைதுங்க. இந்த நாள் பார்க்கும் பொழுது உங்களுடைய ராசிக்கு 2ஆம் வீட்டுல சுக்கிர பகவான் சஞ்சாரம் செய்கிறார். அது மட்டும் இல்ல, ராசி அதிபதியான புதன் பகவானும் வக்கரத்துல சஞ்சாரம் செய்கிறாருங்க. விரயத்துல கேத்து பகவான் இருக்கிறார். வெளிநாடு வெளியூர் சம்பந்தமாக தடைகள் இருக்கிறவங்க, நீங்க பிளான் பண்ணிருப்பீங்க, சரியா திட்டமிட முடியல, திட்டமிட்டாலும் அது நடக்க மாட்டேங்குதுங்கிற கவலையில இருக்கிறவங்க முருகப்பெருமான கெட்டியா படிச்சுக்கோங்க. சரணாகதி அடைஞ்சு அவரை தொடர்ந்து ஒரு 6 வாரம் நீங்க தொடர்ந்து வழிபட்டு வெளிநாடு போறதுக்கான வாய்ப்பு கிடைக்கணும். முருகான மனமுருகி உள்ளம் பெருக்கி உங்களுடைய ஆத்மார்த்தமான பிரார்த்தனை, நேர்மறையான பிரார்த்தனை, நியாயமான கோரிக்கையை நீங்க முருகர்கிட்ட வச்சு சொந்த கடவுளாம் குமரக்கடவுளை முருகக்கடவுளை நீங்கள் வழிபாடு செய்தால் நிச்சயம் ஏற்றமிக்கு வாழ்க்கை நீங்க பார்க்க முடியுங்க. வீட்டுல வெத்தலை மாலை நீங்கள் விளக்கு தீபங்கள் ஏற்றுவது நல்லது. செவ்வாய்க்கிழமை தினங்கள்ல விரயத்துல கேத்து பகவான் இருந்தாலே சில தடைகள் உங்களுக்கு பொதுவா இருக்குங்க. இந்த தடை நீங்கிறதுக்கு செவ்வாய்க்கிழமை காலையில யமகண்ட நேரமான 9 மணியிலிருந்து 10:30 மணிக்குள்ளாக்க பிள்ளையார் கோவிலுக்கு சென்று அங்க 7 தீபங்கள், புது அகல் விளக்கு இருந்தா ரொம்ப சந்தோஷங்க. அங்க யாராவது விளக்கேற்றி வச்சிருப்பாங்க, அந்த காலி அகல் விளக்கு எடுத்து நீங்களா ஒரு எண்ணெயை ஊற்றி விளக்கேத்தாதீங்க. அதே மாதிரி மற்றவங்க தீபம் ஏற்றி வச்சிருப்பாங்க, அதுல கொண்டு உங்களுடைய தீபத்தை எடுத்து சேர்க்க வேண்டாம், சரிங்களா? உங்களுடைய பிரார்த்தனை தனி, ஏற்றி இருக்கிறவங்களுடைய பிரார்த்தனை வேறு. ஆக இதையும் அதையும் ஒன்னா கலக்காதீங்க. முறையா கோவிலுக்கு போங்க, முறையா வழிபாடு பண்ணுங்க. புது அகல் விளக்கு வாங்கி அதுல நல்லெண்ணெய் இட்டு 7 தீபங்கள் விநாயகர் பெருமானை நினைச்சு நீங்க எல்லா விதமான தடைகளும் நீங்களும் நினைச்சு பிரார்த்தனை பண்ணி செய்யுங்க. இது தொடர்ந்து ஒரு 7 செவ்வாய்க்கிழமையில பண்ணா கூட உங்களுக்கு வெளிநாடு போறதுல ஏதாவது தடை இருந்தா கூட அது நிவர்த்தி ஆகுங்க. இப்ப ராசிக்கான பலன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவீங்க. வீடு இடம் மாத்துறது அல்லது வெளி இடங்களுக்கு போறது, உங்களுடைய வேலை வாய்ப்புகளை தக்க வச்சுக்கிறது, அடுத்த கட்ட நிலைக்கு உயர்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் கிடைக்குங்க. உங்களோடு இருப்பவர்கள் பற்றிய புரிதல்கள் அதிகரிக்கலாங்க. மூத்த அதிகாரிகளிடத்துல பொறுமையாக அனுசரிச்சிருக்கிறது நல்லது. கோபப்படாதீங்க. மற்றவங்க தெரியாம பேசினா கூட அதுக்கு எதுக்கும் பதில் கொடுக்காதீங்க. நீங்க பேசுற பதில் அவங்க மனசுல ரொம்ப ஆழமா பதிஞ்சிருங்க. ரொம்ப கவனமாக இருங்க. பேசக்கூடிய விஷயங்கள்ல மட்டும் தெளிவு வேண்டும். உணர்ச்சி வசப்படாதீங்க. கோபத்துல பேசாதீங்க. மற்றவங்க வெறுத்து பேச வேண்டாம். ஆக எந்த விதமான காழ்ப்புணர்ச்சியும் இல்லாம கன்னிராசி அன்பர்கள் பொறுமை, நிதானம், விவேகத்தோட எந்த அளவுக்கு இருக்கிறீங்களோ அதுதான் உங்களுடைய தொழிலுக்கும் ஜீவ ஆதாரமா இருக்கும். வியாபாரம் செய்யறவங்களுக்கும் இது அடிப்படையாக அமையலாங்க. வாடிக்கையாளர்கள்கிட்ட நிதானத்தை கடைபிடிக்கணும். அவசர கதியில் பேசாதீர்கள். அன்பை வெளிப்படுத்துங்கள். மக்களை வசீகரிக்கும் விதமாக கவர்ச்சிக்குரிய சில பொருட்களை வியாபாரம் செய்வீர்கள். இலவசமாக சில பொருட்களையும் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்குங்க. மாணவர்களுக்கு பார்க்கும்பொழுது படிக்கக்கூடிய விஷயங்கள்ல நல்ல ஆர்வம் இருக்கும். புதுசா கத்துக்கணுங்கிற எண்ணங்கள் அதிகரிக்கலாம். கலை தொடர்பான எண்ணங்களும் இருக்குங்க. என்டர்டெயின்மெண்ட் மட்டும் இல்ல, கலை சம்பந்தமான விஷயங்கள்லையும் அதுல ஏதாவது ஒரு கத்துக்கிட்டு ஒரு பிரயோஜனமா இருக்கணும்ன்ற எண்ணங்கள் உங்கள்கிட்ட அடிப்படையிலேயே அமையுங்க. பணத்தை சேர்த்து வைக்கணுங்கிற ஆசை உங்களுக்கு இயல்பாகவே இருக்கும். சிக்கனமாகவும் இருப்பீங்க. அதே நேரத்துல செலவும் செய்வீங்க, பணத்தையும் செய்வீங்க. இப்படிப்பட்ட ஒரு எல்லா சூழ்நிலைகளும் யாரால செய்ய முடியும்னா அது கன்னிராசியால மட்டும்தான் முடியுங்க. எல்லாரிடத்திலும் கௌரவத்தை பார்ப்பீங்க. உயர்ந்த பண்போட இருப்பீங்க. ஒழுக்கம், நேர்மை எல்லாமே அடங்கிய அம்சம் கன்னிராசிக்கு உண்டு. இந்த நாள் உங்களுடைய உடல் நலம் நன்றாக இருக்குங்க. ஆரோக்கியமாக இருப்பீங்க. வியாபாரங்கள்ல நிதானமாக செயல்படுங்க. நட்பு நிறைந்த நாளாக இருக்கும். நண்பர்களுடைய வரத்து அதிகரிக்கலாம். எல்லோரிடத்திலும் வெளிப்படையாக பேசி மகிழ்ச்சிகரமாக இருப்பீர்கள். உங்களுடைய தொழில் வியாபாரம் சிறக்குங்க. குடும்ப ஒற்றுமை மேன்மையாக இருக்கும். தம்பதிகளுக்கிடையே புரிதல் இருக்கும். அனுசரணையான போக்கு இந்த நாள் உண்டு. எதிர்பார்த்தபடி பண வரவுக்கு இடம் உண்டு. பொறுத்தார் புவியாழ்வார் என்பது உங்களுக்கு அதிகமாக பொருந்தவங்க. மிக பொறுமையானவங்க கன்னிராசி என்பர்கள். சோதனைகளை தாண்டி சாதனைகளை பெறக்கூடிய அமைப்பு உங்களுக்கு இந்த நாள் உண்டு. கிழக்கு திசை உங்களுடைய ராசிக்கு அதிர்ஷ்டகரமாக இருக்குங்க. 2ஆம் எண் அதிர்ஷ்டகரமான எண். இளம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. உண்மையிலேயே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு லக் இன்றைய நாள் அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது. நட்சத்திர பலன்கள். உத்திரம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு புரிதல் அதிகரிக்கலாங்க. நேர்மறையான எண்ணங்கள் இருக்கும். கொடுத்த வாக்கை காப்பாத்துவீங்க. அஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் கனவுகள் பிறக்கலாங்க. பெரிய பெரிய வகையில சாதிக்க நினைப்பீர்கள். உங்களுடைய மூத்த அதிகாரிகளோடு உங்களுக்கு இருக்கக்கூடிய இணக்கமான பேச்சு வருமானத்தை அதிகப்படுத்தும். வேலை வாய்ப்புகளை உயர்த்தும். கிடைக்க வேண்டிய வாய்ப்புகள் நிச்சயம் உங்களுக்கு வந்து சேருங்க. புதுவிதமான எண்ணங்கள் பிறக்கும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மிக பொறுமை நிதானத்தோடு இருக்கணுங்க. விரையாதிபதி சூரிய பகவானோடு உங்களுடைய நட்சத்திராதிபதி சேர்ந்திருக்கிறதுனால
கோபப்படாதீங்க. கோபப்பட்டா எந்த காரியமும் உங்களுக்கு சக்சஸா வராது. அதால் ஜெயிக்க முடியாது. தோல்விகள் தான் அதிகமாக இறக்கமாக்க. முடிந்த வரையில் பொறுமையும் நிதானத்தோடு இருக்க வேண்டும். சித்திரை நட்சத்திரக்காரர்கள் உணர்ச்சி வசப்படுதல் ஆகாது. இந்த நாள் நல்ல நாளாக அமைந்திட மேற்கூறிய வழிபாடு செய்யுங்கள். நல்லதே நடக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்கள். வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடைய நல்ல ஆதரவு கிடைக்கும். பணம் கொடுக்கல் வாங்கலில் சின்ன சின்ன சிக்கல்கள் இருந்தாலும் அது தீரும். புதிய ஆலோசனைகள் கிடைக்கும். பொருளாதாரத்தை அதிகப்படுத்துவதற்கான வழிமுறைகளை ஆராய்வீர்கள். உத்தியோக பணிகளில் உத்தியோகஸ்தர்களோடு இணைந்து வேலை செய்வீர்கள். உங்களுக்கு பிடித்த விஷயங்களை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வீர்கள். சில விஷயங்கள் சொந்த சுய விஷயங்களை பற்றி ரகசியத்தை வெளியிட நினைப்பீர்கள். ஆனால் அதில் மட்டும் கவனமாக இருங்கள். துலாம் ராசி அன்பர்கள் எதிலும் நேர்மையாக, நாணயமாக, நம்பிக்கையோடு இருக்கக்கூடியவர்கள். நட்பு வட்டாரங்களில் உங்களுக்கான மதிப்புகள் கூடும். வெளி வட்டாரத்தில் பேர் சொல்லும்படியாக சில விஷயங்கள் நடக்கும். எப்பொழுதும் தைரியத்தோடு இருப்பீர்கள். பிறருக்கு உதவக்கூடிய கர்ணன் நீங்கள். கருணையின் அடிப்படையிலேயே சில வேலைகளை செய்வீர்கள். உறக்கமோ இரக்கமோ அதிகம் இருக்கக்கூடாது. உறக்கம் அதிகமானால் சோம்பேறித்தனம் கூடும். இரக்கம் அதிகமானால் நீங்கள் ஏளனம் செய்யப்படுவீர்கள். ஆக துலாம் ராசி அன்பர்கள் அதிக இரக்கத்தையும் வைத்துக் கொள்ளாதீர்கள், அதிக உறக்கத்தையும் வைத்துக் கொள்ளாதீர்கள். நீங்கள் தான் ஏமாளி ஆக வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீர்கள். இது உங்கள் வாழ்க்கையில் அதிகம் நடந்திருக்கும். அனுபவங்கள் உங்களுக்கு பேசும். யாரிடத்தில் எப்படி இருக்க வேண்டும் என்கிற புரிதல்கள் உங்களுக்கு இருக்கும். அதற்கேற்றபடி இந்த நாளை நகர்த்துங்கள். அதுதான் நல்லது. சூழ்நிலைகளுக்கு தகுந்தாற்போல் சிந்தித்து செயல்படுங்கள். எதிலும் அலட்சியம் காட்ட வேண்டாம். உங்கள் மீதான நம்பிக்கை மேம்படும். உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருக்கக்கூடும். வீட்டில் திருமணம் மற்றும் சுபகாரிய சம்பந்தமாக சில பேச்சுவார்த்தைகளை செய்ய நினைப்பீர்கள். அல்லது ஏற்கனவே பேசியிருந்தாலும் அது தொடர்பான சில விஷயங்கள் நடக்கும். பொன் பொருட்கள் வாங்குவது, அது தொடர்பான எண்ணங்கள் ஈடேறும். தெய்வ பக்தி அதிகரிக்கும் நாள். பெருமாள் வழிபாடு மிகவுமே நல்லது. இறை வழிபாடு செய்ய செய்ய உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்கும், கைகூடி வரும். பொருளாதார பிரச்சனைகள் தீரும். பிள்ளைகளால் உங்களுக்கு இருக்கக்கூடிய மன சங்கடங்கள், வீண் விவாத போக்குகள் அகலும். பிள்ளைகள் மதிக்கக்கூடியவர்களாக மாறி விடுவார்களாக. கோவில்களுக்கு சென்று அங்கு இருக்கக்கூடிய தீர்த்தத்தை வாங்கி வீட்டில் தெளித்து விடுங்கள். அதுவே நல்லது. நேர்மறை சக்திகளை கொண்டு வரும். திருமணத்திற்கு மற்றும் சுபகாரியத்திற்காக சில புதிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கும்பம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. பகை ராசிகள் மீனம், மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் இள நீல நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு ஏற்படும். தெய்வ அனுகிரகத்தை பெறுவீர்கள். உத்தியோகத்தில் முன்னேற்றங்கள் பிறக்கும். பழைய கடன் சார்ந்த பிரச்சனைகள் குறைய வாய்ப்புகள் உண்டு. மன கஷ்டங்கள் தீரும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு எதையும் கவனித்து செய்தல் வேண்டும். அதிக சுறுசுறுப்பாக இருப்பீர்கள். அது உங்களுக்கு சங்கடத்தை தரும். மனச்சோர்வுகள் இல்லாமல் இருங்கள். உடல் சோர்வு, மனச்சோர்வு இல்லாமல் இருக்க வேண்டும். எதையுமே யோசித்து ஆலோசனை கேட்ட பிறகு செய்யலாம். அவசர கதியில் செய்து சிக்கிக்கொள்ளாதீர்கள். எச்சரிக்கை தேவை. விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணங்கள் ஈடேறும். பக்திகள் மேம்படும். கோவிலுக்கு ஆலய திருப்பணிகளை கலந்து கொள்வீர்கள். அவ்வப்பொழுது தெய்வ அனுகிரகம் வேண்டி வழிபடுவீர்கள். ஆத்மார்த்தமாக உங்களுடைய பக்தி இருக்கும். இந்த நாள் சகல நன்மைகள் சித்திக்கும் நாளாக அமைந்திட பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். விருச்சிக ராசி அன்பர்கள், உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்கள். வண்டி வாகன பயணங்களில் எப்பொழுதும் பொறுமையாகத்தான் இருக்க வேண்டும். பாக்யஸ்தானாதிபதி 6ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். அதிலும் விரையாதிபதியோடு. களத்திர ஸ்தானாதிபதியும் சுக்கிர பகவான் தான். விரையாதிபதியும் சுக்கிர பகவான் தான். உங்கள் துணைவருக்காக சில பணத்தை செலவு செய்ய வேண்டி இருக்கும். அவர்களுடைய கேட்டதை நிறைவேற்றுவதே கடமையாக வைத்திருப்பீர்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, கஷ்ட நஷ்டத்தை உணர்ந்து இந்த நாள் செயல்படுங்கள். பணம் எந்த வகையில் வருகிறது என்பதை ஒருமுறை சிந்தியுங்கள். செலவு செய்வதற்கு முன் பலமுறை யோசிக்க வேண்டும். செலவு செய்த பிறகு யோசிப்பது வீண். அடுத்த முறையாவது இதனை நீங்கள் சரி செய்து கொள்ளலாம். வீண் ஆடம்பரங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீர்கள். சில பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் நிச்சயம் உண்டு. பூர்வீக குடி சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். உங்கள் தந்தை வழி தாத்தா அவர்கள் மூலமாக சில வேலைகள் இருக்கும். உங்களுடைய கர்ம வினைகள் குறைத்துக் கொள்ள இறை பிரார்த்தனை செய்யுங்கள். ராகு என்பவர் தந்தை வழி தாத்தா.
சனீஸ்வர பகவான் என்பவர் கர்ம காரகன், அவர்தான் ஆயுள் காரகன், கர்மாதிபதி. வீடு மனை சார்ந்த விஷயங்களில் அதிக ஜாக்கிரதை வேண்டும். தீபங்கள் ஏற்றி வழிபடலாம். சிவ வழிபாடு செய்யுங்கள், அம்பிகை வழிபடுங்கள். உங்களுக்கு சர்பத்தினால் வரக்கூடிய தோஷங்கள் தாக்கங்கள் ஆகலாம். பொருளாதார பிரச்சனைகளில் சில சிக்கல்கள் இருந்தாலும் அது பெரிய அளவு பாதிப்பை ஏற்படுத்தாது. ஆரோக்கியம் பற்றிய எண்ணங்கள் அதிகரிக்கும். வியாபாரத்தில் மாற்றங்கள் வரும். தேவையற்ற விஷயங்களை பற்றி பேசாதீர்கள். கடந்த கால விஷயங்களை பற்றி தொடாதீர்கள். இப்பொழுது என்ன நடக்கிறதோ அதில் மட்டும் கவனம் வேண்டும். கடந்த கால விஷயங்களை பற்றி மனதில் வைத்துக் கொண்டு குழப்பம் கொள்ளாதீர்கள். எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது, எது நடக்குமோ அவை நன்றாகவே நடக்கும் என்கிற நம்பிக்கையோடு, முழு உறுதியோடு, 100% நம்பிக்கையோடு வெற்றி நடை போடுங்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, மன அமைதியை உங்களுக்கு இது போன்ற விஷயங்கள் கொடுக்கும். நேரம் கிடைக்கும் பொழுது வெளியிடங்களுக்கு சென்று வாருங்கள். அதிக நேரம் வானத்தை பார்ப்பது நல்லது. வானத்தை சிறிது நேரம் தினம்தோறும் பார்ப்பதால் உங்களுக்குள் கனவுகள் அதிகரிக்கும், கலை உணர்வுகள் மேம்படும், ஒரு நிம்மதியான ஒரு சூழ்நிலைகள் இருக்கும். வானத்தை நோக்கி பார்ப்பதால் வான் மண்டலங்களில் இருக்கக்கூடிய கிரகங்களின் அனுகிரகம் சித்திக்கும். பார்வைகள் உங்களுக்கு திருப்தியை தரும். கால்நடை பணிகளில் தனிப்பட்ட ஆர்வங்கள் உண்டு. எதிர்ப்புகள் மறையும் நாள். உங்களுக்கு எதிராக போராடியவர்கள், கொடி தூக்கியவர்கள் விலகி போகலாம். தனிப்பட்ட எந்த பிரச்சனைகளும் உங்களுக்கு தொந்தரவு செய்யாது. சமூகத்தில் நல்ல ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொள்ள நினைப்பீர்கள். இருக்கக்கூடிய இடத்தை தக்க வைத்துக் கொள்ள போராடுவீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மீனம், கடகம், கன்னி, மகரம், விருச்சகம். பகை ராசிகள் கும்பம், மிதுனம், சிம்மம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். நட்சத்திர பலன்கள்: விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள் தீர்வுகள் கிடைக்கும். எதிர்பாராத வகையில் சில நன்மைகள் வர வாய்ப்புகள் உண்டு. மாற்றங்கள் பிறக்கும். அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத சில வேலைகளுக்கு நடக்கும். எதையுமே அபிப்பிராயத்தோடு செய்ய நினைப்பீர்கள். பிறரோடு கருத்துக்களை கேட்டு அறிவீர்கள். ஆரோக்கியம் பற்றிய எண்ணங்கள் அதிகமாகும். உடல் உபாதை சார்ந்த பிரச்சனைகளை தீர்க்க மருத்துவரை அணுகுவது நல்லது. கேட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வங்கள் அதிகரிக்கும். எதிர்ப்புகள் மறையும் நாள். வெளி தூரங்களில் இருந்து பார்க்கும் பொழுது அந்த விஷயம் பெரிதாக இருக்கும். அதே அருகில் வந்து பார்க்கும் பொழுது ஒண்ணுமே இல்லாதது போன்ற ஒரு சிறிய அளவில், சிறிய வடிவில் இருக்கும். ஆக பிரச்சனைகளை பூத கண்ணாடி வைத்து பார்த்தீர்களேயானால் அது பெரிதாகத்தான் இருக்கும். அது ஒன்றுமில்லை என்று தவிர்த்து நீங்கள் உண்டு வேலை உண்டு என்று செய்து கொண்டே இருங்கள். எதிலும் கவனிக்காதீர்கள். பூத கண்ணாடியை வைத்து பரிசோதிக்காதீர்கள். அது உங்களுக்கு சில நேரம் சங்கடத்தை கொடுத்துவிடும். கவனம் தேவை. கேட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வங்கள் உண்டாகும். பல பிரச்சனைகள் தீர வாய்ப்புகள் உண்டு. விவசாயம் சார்ந்த துறைகளில் நன்மைகள் பிறக்கும். தனிப்பட்ட ஆர்வங்கள் உண்டாக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன். இந்த நாள் உங்களுக்கு ஆதரவுகள் அதிகம் பெருக்கும். நண்பர்கள் வட்டத்திலும் சரி, உறவுகளிடத்திலும் சரி உங்களுக்கு நல்ல பேர், புகழ், அந்தஸ்து, கௌரவம் அதிகரிக்கும். விலகி இருந்தவர்கள் கூட மீண்டும் வந்து இணையலாம். உங்களிடம் பேசலாம். வியாபாரம் தொடர்பாக சில முயற்சிகளை எடுப்பீர்கள். வருமானத்தை அதிகப்படுத்துவதற்கான சில சூக்ஷமங்களை அறிவீர்கள். பிறரோடு கலந்து ஆலோசிப்பீர்கள். பெரிய பெரிய கருத்துக்களை வாங்குவீர்கள். நிபுணர்களிடம் கலந்து ஆலோசிக்க கூடும். குடும்பத்தை அடுத்த கட்ட நிலைக்கு முன்னேற்றுவதில் அதிக கவனம் செலுத்துவீர்கள். ஆசிரியர் பணிகளில் இருப்பவர்களுக்கு நல்லதொரு வளர்ச்சி உண்டு. படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு நீங்கள் மிகப்பெரிய ஒரு ஆதரவாக இருக்கக்கூடும். உங்களுடைய அனுசரணையான பேச்சு மற்றும் கனிவு, கருணை எல்லாமே அவர்களை நல்ல நிலைக்கு உயர்த்தும். மனதிற்கு பிடித்தது போல உங்களுடைய வேலைகள் நடக்கும். விரும்பிய விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். சாதுரியமான நாள். சுதந்திர போக்கு அதிகரிக்கும். பிள்ளைகளுடைய தேவைகளை கேட்டு நிறைவேற்றி வைப்பீர்கள். இந்த நாள் உங்களுக்கு வீட்டிலும் சரி, வெளியிடங்களிலும் சரி சீரான போக்கு, மன அமைதி கிடைக்கும். புதியவர்களுடைய ஆதரவு கிடைக்கும். அறிமுகம் உண்டாகும். யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை புரிந்து கொண்டு நடக்க வேண்டும். நெருக்கமானவர்களிடத்தில் அதிகமாக உங்களுடைய சொந்த விஷயங்களை வெளிப்படுத்தாதீர்கள். ரகசியங்களை காப்பதே நல்லது. உடன் இருப்பவர்களிடத்தில் அனுசரித்து போக வேண்டும். கண் சம்பந்தமான பிரச்சனைகள் தீர வாய்ப்புகள் உண்டு. சென்னையில் கண் திறக்கும் பெருமாள் வேண்டியவர்க்கு வேண்டிய வரம் தருவார். ஸ்ரீதேவி சமேத. ரிப்பீட். சென்னையில் கண் திறக்கும் பெருமாள் வேண்டியவர்க்கு வேண்டிய வரம் தரக்கூடியவர். ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ கரி வரதராஜ சுவாமியை நினைத்து வழிபட்டால் கண் சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும். அறுவை சிகிச்சைக்காக
இருக்கக்கூடிய நபர்கள் கூட பெருமாளை வழிபட்டால் அந்த பிரச்சனைகள் தானாக மறைந்துவிடும். இது அனுபவத்தில் பலரும் கண்ட உண்மை. சென்னை நெற்குன்றம் பகுதியில் வீற்றிருக்கிறார் கரி வரதராஜ சுவாமி. அவரை மனதார நினைத்து வழிபடுங்கள். கண் சம்பந்தமான எப்பேற்பட்ட நோய்களும் பிரச்சனைகளும் தீரும். குடும்ப ஒற்றுமை மேம்படும். இறை தரிசனம் கோட்டி புண்ணியம். இறையருள் உங்களுக்கு திருவருளாக அமையட்டும். ஆகவே தனுசு ராசி அன்பர்கள், இன்னல்கள், சில பிரச்சனைகள், வெளியே சொல்ல முடியாமல் தவித்துக் கொண்டிருந்த சங்கடங்கள் மறையும். வெற்றிகள் குவியும் நாள். ஏகோபித்த ஒற்றுமைகள் உங்களுக்குள் அதிகம். ஆக யார் எப்படி இருந்தாலும் உங்களுக்கென்று ஒரு தனி வழியை நீங்கள் பகுத்தாய்ந்து வைத்திருப்பீர்கள். நல்ல குணம் பெற்றவர்கள் தனுசு ராசி அன்பர்கள். எதிலும் உண்மை, நேர்மை, வாய்மை என்று எல்லாமே உண்மையாகவே அமையும். ராசிக்கான சுபகிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிக மிக நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலாம். பகை ராசிகள் ரிஷபம், கன்னி, கடகம், மீனம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் இள ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள்: மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிபதி ஸ்ரீ கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி. பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் பெருமானை வழிபடுங்கள். மூல நட்சத்திரக்காரர்கள் பொறுமையும் நிதானமுமாகத்தான் இருக்க வேண்டும். எதிலும் அவசரம் காட்ட வேண்டாம். பொறுமையாக இருங்கள், நல்லதே நடக்கும். பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு அறிமுகம் ஏற்படும். புதியவர்களுடைய ஆதரவுகள் கிடைக்கும். குடும்ப விசேஷங்களில் கலந்து கொள்வீர்கள். வீட்டில் இருப்பவர்களிடத்தில் ஆதரவுகள் அதிகரிக்கும். உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு பணம் சார்ந்த பிரச்சனைகள் குறையும். வெற்றிகள் குவியும் நாள். மன இன்னல்கள் தீரும். என்ன ஓட்டத்தில் இருக்கக்கூடிய அலைச்சல்கள் அகலும். இந்த நாள் ஏற்றம் பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். முக்கியஸ்தர்களோடு உங்களுக்கான பேச்சுவார்த்தைகள் தொடங்கலாம். வீட்டிலும் அல்லது வெளி இடங்களுக்கு சென்று அவர்களை சந்திப்பீர்கள். கூடுமான வரையில் உங்களுடைய பேச்சுக்கள் சீராக அமையும். என்ன காரணத்திற்காக நீங்கள் அவர்களை சந்திக்கிறீர்களோ அந்த காரியங்கள் கைகூடி வரும். அனுகூலம் ஏற்படும் நாள். பணம் சார்ந்த பிரச்சனைகள் தீரும். உடல் கோளாறுகள் அகலம். திருச்சிற்றம்பலம் என்று சொல்லி வேயிரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனிப்பாம்பிரண்டு முடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே என்று கோளறு பதிகத்தை பாராயணம் செய்தால் எந்த விதமான ஆபத்துகளோ விபத்துகளோ உங்களுக்கு நெருங்காது. இதனை தினந்தோறும் பாராயணம் செய்தால் எல்லாம் வல்ல ஈசன் பார்வதி பரமேஸ்வரருடைய அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கும். வெளியூருக்கு செல்பவர்களுக்கு புதிய அனுபவங்கள் இருக்கலாம். பொருட்களை பத்திரப்படுத்திக் கொள்ளுங்கள். பயண நேரங்களில் திருடு போகலாம். யார் எப்படி இருக்கிறார்கள் என்பது உங்களால் கண்டறியவே முடியாது. புதிய அனுபவங்கள் உங்களுக்கு வெளியூர் பயணத்தினால் இருக்கலாம். வியாபாரத்தில் லாபங்கள் மேம்படும். எதிர்பார்த்த சில விஷயங்கள் கால தாமதங்களுக்கு பிறகுதான் நடக்கும். சக ஊழியர்கள் ஆதரவாக இருக்கக்கூடும். அதிக நட்புகளோடு இருப்பீர்கள். எங்கு சென்றாலும் நண்பர்கள் உங்களுக்கு கூடவே இருப்பார்கள். உறுதுணையாக இருக்கக்கூடும். மகர ராசி அன்பர்கள், உங்களுடைய வருமானத்திற்காக எடுக்கக்கூடிய முயற்சிகள், செய்யும் தொழிலில் பிரம்மாண்டத்தை விரும்புவீர்கள். பெரிய அளவில் வருமானம் கிடைக்க வேண்டும் என்கிற ஆசைகள் ஓடிக்கொண்டே இருக்கும். உடல்நலம் மனநலம் இரண்டிலுமே கவனமாக இருங்கள். உங்களுடைய 2வது வீட்டில் ராகு பகவானோடு ஸ்ரீ சனீஸ்வர பகவான் உங்களுடைய அதிபதியும் இருப்பதால் எதிலும் கவனம், எங்கும் கவனமாகத்தான் இருக்க வேண்டும். அலட்சியங்கள் இருக்கக்கூடாது. வேலை செய்யக்கூடிய நபர்களின் ஆதரவு இருக்கிறது. வேலையாட்களுடைய ஒத்துழைப்பும் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். ராசிக்கான சுபகிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், சிம்மம், மிதுனம், துலாம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் ஆகாய நீல நிறம். நட்சத்திர பலன்கள்: உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திப்புகள் நிகழும். புதியவர்களோடு தொடர்பு ஏற்படும். வெளியே சொல்ல முடியாத படிக்கு சில கட்டுக்குள் இருப்பீர்கள். திருவோண நட்சத்திரம்: முதலில் லாபத்தை மட்டுமே நோக்கி பயணிப்பீர்கள். வருமானம் கிடைக்க வேண்டும் என்று நினைப்பீர்கள். தேவைகள் அதிகமாகி கொண்டே இருக்கவும். லாபம் அதிகரிக்கும். வருமானம் கூடும். தேவைக்கேற்றாற்போல் பணத்தை செலவு செய்வீர்கள். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவுகள் இருக்கும். நட்பு மேம்படும். சக ஊழியர்கள் உறுதுணையாக இருக்கக்கூடும். அதிக நம்பிக்கை மேம்படும் நாள்.
வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்கள். எதை செய்தாலும் பொறுமையும் நிதானமாகவே இருங்கள். எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு சாதகமற்ற ரீதியாக இருக்கும். அதிலும் பண விஷயத்தில் மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். எல்லோரையும் நம்பாதீர்கள், ஏமாறாதீர்கள். மற்றவர்களுடைய வார்த்தைகளில் பேசக்கூடிய விஷயங்களில் எது உண்மைத்தன்மையோ அதில் மட்டும் நம்புங்கள். அவதூறு மற்றும் கெட்ட விஷயங்களில் உங்களுடைய எண்ணங்கள் போகாதபடி தடுப்பது நல்லது. பதறிய காரியங்கள் சிதறும். பதற்றம் இல்லாமல் இருங்கள். கடன் தொடர்பான சில எண்ணங்கள் அதிகரிக்கலாம். ருணரோக சத்ரு ஸ்தானத்தின் அதிபதி சந்திர பகவான் 3ஆம் வீடு முயற்சி ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். சிறு தூர பயணங்களினால் மனதில் மாற்றங்கள் வரும். உத்தியோகத்தில் நுட்பங்களை புரிந்து செய்ய வேண்டும். பாராட்டுதல்கள் கிடைக்கும் நாள். எதிர்பாராத சில உதவிகள் கிடைக்கும். நல்ல ஆதாயமும் ஏற்படும். இழுபறியாக இருந்த பண வரவுக்கு உண்டான நாள். தன வரவுகள் அதிகரிக்கும். நல்ல பிராப்தம் இருக்கிறது. வியாபார போட்டிகளை வெற்றி கொள்வீர்கள். ஆதாயகரமான நாளாகவே அமையும். எல்லாம் மிகச் சரியான நிலையிலேயே வீட்டில் இருக்கும். மாணவர்கள் படிப்பு ரீதியாக இருக்கக்கூடிய விஷயங்களை புரிந்து கொள்வீர்கள். விளையாட்டு, கேளிக்கை, வெளிநாடு, வெளியூர்களுக்கு போகக்கூடிய சூழ்நிலையில் இருப்பவர்களுக்கு சாதகமான நிலைகள் இருக்கும். பெற்றோர்களிடத்தில் நீங்கள் முன்கூட்டியே பர்மிஷன் வாங்க வேண்டியதாக இருக்கும். ஆசிரியர்களுடைய கருத்துக்களை கேட்டு செய்வது நல்லது. உங்களுடைய படிப்புக்கு வருங்காலத்திற்காக சில முதலீடுகள் சார்ந்த விஷயங்கள் அதிகரிக்கலாம். வங்கி தொடர்பான கணக்குகள் உண்டாகும். எப்பொழுதும் பண ரீதியாக சில பணத்தை அதிகரிக்க செய்யக்கூடிய பாக்கியமும் கிடைக்கும். உங்களுடைய அதிர்ஷ்டகரமான சில அமைப்புகள் இந்த நாள் வெற்றியை கொடுக்கும். ஆதாயம் ஏற்படும். உடல்நலம், மனநலம் இரண்டுமே சீராக இருக்கும். உடல் உபாதைகள், வாதம் தொடர்பான பிரச்சனைகளில் இருப்பவர்கள் ஸ்ரீ சனீஸ்வர பகவானை வணங்க வேண்டும். அதே போல மாலை 4:30 முதல் 6 மணிக்குள்ளாக வியாபார போட்டிகளை சமாளித்து மேலே வருவீர்கள். ஆதாயகரமான நாள். ராசிக்கான சுபகிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மீதனம், துலாம், தனுசு, மேஷம், கும்பம். பகை ராசிகள் கடகம், விருச்சகம், கன்னி, ரிஷபம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் இளநீல நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும். எதையும் தைரியமாக செய்ய நினைப்பீர்கள். பதட்டம் வேண்டாம். எப்பொழுதும் பதறிய காரியங்களே சிதறுமாக இந்த நாள் பதற்றம் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான நட்சத்திர பலன்கள். அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் நிம்மதியாக இருக்க வேண்டும். மனதில் தெளிவு என்பது தேவை. எந்த ஒரு சூழ்நிலையிலும் தன்னிலை மாறாமல் இருங்கள். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். சாதிக்கக்கூடிய துணிவு சக்தி உண்டாக்கும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல் உதவிகள் கிடைக்கும். எதிர்பாராதபடி தன வரவுகள் உண்டு. பொன்பொருள் சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கும். சில நன்மைகள் உங்களை நாடி வரும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றிகரமான நாளாகும். ஆதாயங்கள் உண்டாக்கும். வியாபார போட்டிகளை சமாளிப்பீர்கள். இழுபறியான தன வரவுகள் கிடைக்கும். இந்த நாள் ஏற்றங்கள் நிறைந்த நாளாக அமைந்திட பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மீன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். எந்த ஒரு சூழ்நிலைகளிலும் ஆர்வம் என்பது இருக்காது. சற்று மன சங்கடத்தோடு இருப்பீர்கள். அதிலும் 3ஆம் வீடு மற்றும் அஷ்டமாதிபதி வீட்டில் சந்திர பகவான் இருப்பதால் குடும்ப தேவைகளுக்காக பணத்தை பற்றிய சிந்தனைகள் இருந்து கொண்டே இருக்கும். குடும்பம், வாக்கு, தனஸ்தானத்தில் உங்களுடைய பூர்வ புண்ணியாதிபதியும் அஷ்டமாதிபதியும் சஞ்சாரம் செய்கிறார்கள். உங்கள் துணைவரிடத்தில் கவனமாகவும் பொறுமை நிதானமான பேச்சுக்கள் தேவை. பயன் கிடைக்காத, பயனே பெறாத விஷயங்களை பற்றி பேசாதீர்கள். எதிர்பார்த்த உதவிகள் கிடைப்பதில் தாமதங்கள் உருவாக்கும். அதிலும் பணம் சார்ந்த விஷயங்களில் ஒரு சில நெருக்கடிகள் ஏற்படலாம். தாமதமாக இருக்கக்கூடிய விஷயங்களை பற்றிய எண்ணங்கள் இருந்து கொண்டே இருக்கும். பூர்வீக சொத்துக்களில் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பொருட்கள் சொற்பமாகவே கிடைக்கும். உடல் வலி, உடல் அசதி ஏற்படலாம். அதிக நேரம் கண் வெடித்து வேலை பார்ப்பதாலும் உடல் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும். நேரத்திற்கு உணவு உண்ண வேண்டும். சாத்வீகமான உணவுகளை, எளிமையான உணவுகளை எடுத்துக்கொள்ளலாம். வெளியிடங்களில் சென்று சாப்பிடுவதை முற்றிலும் தவிருங்கள். அது உங்களுக்கு அசௌகரியத்தை கொடுக்கும். வழக்கு சம்பந்தமான விஷயங்களில் சாதகமான தீர்ப்புகள் வரலாம். உறவுகள் பக்கபலமாக இருக்கக்கூடும். தொழிலில் சிறு சிறு மாற்றங்கள் உண்டு. நல்ல ஆதாயத்தை மேம்படுத்துவீர்கள். நம்பிக்கையாக இருப்பீர்கள். வியாபாரத்தில் இருப்பவர்கள் வேலையாட்களுக்கு
தகுந்த நேரத்திற்கு சம்பளம் கொடுக்க வேண்டும். அப்படி கொடுத்தால்தான் ஸ்ரீ சனீஸ்வர பகவானுடைய பேரருளை நீங்கள் பெற முடியும். உடல் உபாதைகள், மன கஷ்டங்கள், கிளேசங்கள் அகல மோர் கொடுப்பது பிறருக்கு இந்த நாள் நல்லது. எந்த ஒரு கிரக பாதிப்புகளும் ஏற்படாமல் இருக்க வேண்டுமானால் இறை வழிபாடு செய்வதே சாலச் சிறந்தது. சிறு சிறு காரியங்களின் மூலம் ஆதாயம் ஏற்படும். நம்பிக்கையாக இருக்கக்கூடும். உறவுகள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார்கள். நீதிமன்ற வழக்குகளில் சில மாற்றங்கள் இருக்கும். வரவேண்டிய தீர்ப்புகள் சாதகமாக வரும். மற்றவர்களிடம் அதிக பேச்சுக்கள் வைத்துக் கொள்ளாதீர்கள். எந்த விதங்களிலும் யாருக்கும் பயனே இல்லாத விஷயங்களை தொடாதீர்கள். உடல்நலம், மனநலம் எல்லாமே சீராக இருக்கும். உணவு சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு ஒரு சில விஷயங்கள் கவனமாக இருத்தல் வேண்டும். ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் சமாளிக்கக்கூடிய பக்குவம் உங்களுக்கு கிடைக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கடகம், விருச்சகம், மீனம், ரிஷபம், மகரம். பகை ராசிகள் மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. இங்கு குறிப்பிட்டுள்ள நட்பு பகை ராசிகளை தவிர அந்த ராசிக்கு மற்ற ராசிகள் சம ராசிகள் ஆகும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமற்ற நிலை இருக்கும். ஆர்வமற்ற வேலைகளே அதிகம் இருக்கும். எதிர்பாராத தாமதங்கள் உண்டாகலாம். எதிர்பார்த்த சில உதவிகளும் கிடைக்கிறது. உங்களுக்கு சங்கடமாக இருக்கும். பயனற்ற பேச்சுக்களை தவிருங்கள். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான நாளாக இருக்கும். சனீஸ்வர பகவான் உங்களுடைய நட்சத்திர அதிபதியாக வருவதால் எதையும் நேர்மையாக நியாயமாக செய்யுங்கள். நல்லதே நிச்சயம் கைகூடி வரும். பல நன்மைகள் வந்து போகக்கூடிய போக்கு இருக்கிறது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் மேம்படும். நம்பிக்கையாக இருங்கள். புதிய விஷயங்களில் நாட்டங்கள் உண்டு. செய்யக்கூடிய தொழிலிலும் மாற்றத்தை விரும்புவீர்கள். வியாபார போக்கு திருப்தியை கொடுக்கும். ஏற்றங்கள் பிறக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த நாள் ஏற்றங்கள் நிறைந்த நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். இந்த நாள் திருமண நாள், பிறந்த நாள் கொண்டாடுபவர்களுக்கு நம்முடைய சேனல் சார்பாக பிரத்யேக நல்வாழ்த்துக்கள். ஓம் நம சிவாய. சிவாய நமவும். ஓம் சரவண பவ. நற்பவி நற்பவி நற்பவி.